இங்கே மீனாவோட அப்பா மீனா சொன்ன போயில ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா இந்த மாதிரி பாண்டியன் தான் பணம் கொடுத்தாருன்னு சொல்லி மீனா அவங்க அப்பாட்ட சொல்லியிருப்பாங்க. அது மூலமாக தான் அவங்க அப்பாவும் வேலையை வாங்கி கொடுத்துருப்பாங்க. இப்போ கடைசியில் தான் தெரியுது தான் பொண்ணு லோன் எடுத்து தன்னோட மாப்பிள்ளைக்கு கொடுத்ததுக்கு இந்த பாண்டியனுக்கு எதுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணுன்ற மாதிரி அவர் ரொம்பவே கடுப்போட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் மீனாவும் அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் அவர் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. நீ இந்த குடும்பம் வேணும் தானே வந்த, இந்த குடும்பத்தில் வர கஷ்டத்தை நீ தான் அனுபவிச்சாகணும்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி போனதுக்கப்புறம் மீனாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க ரூமுக்கு வந்து ரொம்ப சோகத்தோடு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ செந்திலும் விடு மீனா, எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம் விடு, ஆல்ரெடி தான் வேலை கிடச்சிருச்சுல்ல, இனிமேல் அதுலேருந்து வர சேலரி எடுத்து போட்டு நம்ம லோனை கட்டி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்ட மீனாவுமே எப்படிங்க சரி பண்ண முடியும், எங்கள் அப்பா என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை இழந்துட்டாரு, இப்போ எப்போவுமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு, அதுவும் இல்லாமல் அவரோட அன்பு வேணும்னு ஆசைப்பட்டேன், அது இப்போ தான் கொஞ்ச நாள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, இப்போ மறுபடியும் அது நம்மளை விட்டு விலைக்கு போயிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி அவசரப்பட்டு பணத்தை கொடுத்து அந்த வேலையை வாங்கி இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மீனா செந்தில திட்டிட்டு படுத்துடுறாங்க. இங்கே செந்திலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவருக்குமே இந்த எக்ஸாமு படிக்கிறது இது எதுவுமே செட் ஆகலை, அது மூலமாக வேலை வாங்குறது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தான் பணத்தை கொடுத்து வேலை வாங்கியிருப்பாரு. இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு இவங்க எப்பவும் போல ரொம்ப கேஷுவலாக செந்தில் வேலைக்கு போகிறாரு. இங்கே வேலைக்கு போன இடத்துல அவரும் வேலையை ரொம்பவே பர்ஃபெக்டாக செய்ய ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனால் இந்த வேலைக்காகவே படித்து வந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப கரெக்டாக பண்ணுறது, அதுவும் இல்லாமல் மற்றவங்க ஏதாவது வேலை பெண்டிங் வச்சுருந்தா கூட அந்த வேலையை இவர் விடாமல் எடுத்து முடிச்சு வைக்கிறது அப்படின்ற மாதிரி இங்கே ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே மீனாவோட அப்பாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுனால செந்திலை பார்த்து பேசணுங்கிற மாதிரி அவருக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அவர் செந்திலோட ஆஃபீஸ்க்கு வராரு. வந்தது மட்டும் இல்லாமல், என்ன செந்தில், இந்த மாதிரி கடைசியில் என்கிட்ட போய் சொல்லிட்ட பற்றியா, இந்த மாதிரி அந்த பணத்தை கொடுத்தது உங்கள் அப்பான்னு சொல்லி சொன்னேன், ஆனால் உங்கள் அப்பா அந்த பணத்தை கொடுக்கவே இல்லை, என் பொண்ணு தான் லோன் போட்டு கொடுத்துருக்கா, இப்படிலாம் நீங்கள் என் பொண்ணோட பணத்தை வச்சு நீங்கள் வேலை வாங்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே செந்திலுமே, மாமா தேவையில்லாமல் பேசுகிற வளர்ச்சிக்காதீங்க, இப்போ வேலை வாங்கணுங்கிறது தான் உங்களோட உண்மையான எண்ணமாக இருந்துச்சு, உங்களுக்காக தான் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன், அதுக்கப்புறம் இப்போ ஆசைப்பட்ட மாதிரி வேலையும் வாங்கியாச்சு, என் வேலையிலேருந்து வர சம்பளத்தை வச்சு நான் கண்டிப்பாக அந்த கடனை அடைச்சிருவேன், இப்போ நீங்கள் தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பற்றி பேசி டென்ஷனை கிளப்பாதீங்க, சொல்ல போனால் நீங்கள் பணம் கேட்டதுனால நான் எங்கள் அப்பாவோட பணம் 10 லட்ச ரூபா எடுத்து தான் உங்ககிட்ட முதல்ல கொடுத்தேன், ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு தேவைப்பட்டுச்சு அந்த பணம், அப்போ என்கிட்ட இல்லாததுனால இங்கே மீனா தான் நான் அப்பா கிட்ட இருந்து எடுத்த பணத்தை அவள் லோன் போட்டு அப்பா கிட்டே கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுங்க மீனாவோட அப்பா செம்ம காண்டாகிறாரு. அந்த கடுப்போட, நீ இனிமேல் இந்த வேலையில் இருந்தால் தானே இவ்வளோ பிரச்சனை, நீ இந்த வேலையை விட்டு போயிட்டாதான் கண்டிப்பாக என் பொண்ணுக்கும் புத்தி வரும், இந்த மாதிரி தேவையில்லாமல் எல்லாருக்கும் பணத்தை அள்ளி கொடுக்கறது, கடை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக வேலை பார்க்குற வழியை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவரும் வேகமாக கோபத்தோட வீட்டுக்கு கிளம்புறாரு. இங்கே செந்திலுக்கும் ரொம்ப மூட் அப்செட் ஆகிடுச்சு. அவரும் ஆஃப் டே லீவ் போட்டு கிளம்பிடுறாரு. ஆனால் இப்படி இவங்க 2 பேர் பேசிக்கிட்ட விஷயம் எல்லாமே ஆஃபீஸ் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் செந்தில் வந்து பணத்தை கொடுத்து தான் உள்ளே வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே செந்தில ஒரு மாதிரியாக வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் மீனாவோட அப்பா செந்தில் மேலே இருக்க கோபத்தையும் பாண்டியன் மேலே இருக்க கோபத்தையும் காட்டுறதுக்காகவே இவர் ஒரு பயங்கரமான வேலை பண்ணுறாரு. இந்த செந்தில் மறுபடியும் படித்து வேணா கவர்மெண்ட் வேலைக்கு வரட்டு, என்னோட சிபாரிசு மூலமாக கிடைச்ச இந்த வேலை இனிமேல் இருக்கக்கூடாது அவனுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதனால செந்தில் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக இந்த மாதிரி இவர் பணம் கொடுத்து தான் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு, இவர் படித்து நேர்மையான முறையில் இந்த வேலைக்கு வரல அப்படின்ற மாதிரி அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதை கரெக்டாக சென்ட்ரலுக்கும் அனுப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இது எதுவுமே தெரியாத செந்திலுமே மீனாவை சமாதானப்படுத்துறதுக்காக தன்னோட சேலரி வந்ததுக்கப்புறம் இங்கே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லி எடுத்து கிராண்டாக கொண்டு போயிட்டு இருக்காரு. இங்கே அவர் வீட்டுக்கு போயிட்டு மீனாவுக்கும் கொண்டு போய் கொடுத்து மீனாவை சமாதானப்படுத்துறாரு. மீனாவும் சரி விடுங்க, இந்த பிரச்சனையை நம்மளே டீல் பண்ணிக்கலாம், அடுத்த மாதத்துலேருந்து உங்கள் சேலரியும் கொடுத்தீங்கன்னா லோனை சீக்கிரமாக முடிச்சு நம்ம இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முனைப்போடு இருக்காங்க. ஆனால் இங்கே செந்திலுக்கு வேலைக்கு வேட்டு வச்சுட்டு மீனாவோட அப்பா மீனாக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பாருமா, செவ்வாய்க்கிழமை நம்ம பொங்கல் வைக்க போகணும், நீ மாப்பிள்ளை வருவாங்களோ இல்லை சம்மந்தி வீட்டில் யாரும் வராங்களோ அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை, நீ கண்டிப்பாக வந்தால் போதும், அதனால் கண்டிப்பாக கிளம்பி வந்துரு, நாங்கள் டேரெக்டாக நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு அங்கேருந்து அந்த ஃபோனை கட் பண்ணுறாரு. இந்த பக்கம் மீனாவும் தான் அப்பா தான் மேலே கோவப்பட்டாலும் அந்த விஷயத்தை மறந்துட்டு மறுபடியுமே தாங்கிட்ட பேச நினச்சி அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே செந்திலுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு அவங்க எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. அவர் பண்ண துரோகம் மட்டும் இங்கே மீனாக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக மீனாவோட அப்பா என்ன மீனா ஒதுக்கிறது, மீனாவே அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்க. இந்த மாதிரி நீங்களே வேலை வாங்கி கொடுக்குற பேரில் வேலை வாங்கி கொடுத்து கடைசியில் இங்கே பணத்தையும் வேஸ்ட் பண்ணி கடைசியில் அந்த வேலையை இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு சரியான தண்டனையை மீனா அவங்க அப்பாவுக்கு கொடுக்காம விட மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சைடு இங்கே குமரவேலும் அரசியை பற்றி ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் ராஜிக்கும் இங்கே அரசிக்கிட்ட குமரவேல் பேசின விஷயத்த சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. இப்போ இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஆல்ரெடி குமரவேல் மேலே கேஸ் போயிட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் அரசிக்கிட்ட
கிட்ட குமார் கிட்டதை போய் எப்படி கேட்க முடியும்? குமார் அரசி மேலே இருக்க லவ்னால தான் இப்போ அரசி கிட்ட சாரி கேட்க சொன்னான். சொல்லப்போனால் அவன் இடத்துல இருந்து பார்க்குறப்போ அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி ராஜி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ராஜி மட்டும் குமார் சொன்னதை அரசிக்கிட்ட போய் சொன்னாங்கன்னா அரசியோட மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை அப்படின்னா இங்கே அரசி இன்னுமே குமார் மேலே கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ்.